நம்ம தமிழ்நாட்டில் உள்ள சிவன் கோயில்களின் எண்ணிக்கை ரொம்பவே அதிகம். ஆனால் மலை மேலே இருக்கிற சிவன் கோயில்கள் ரொம்ப குறைவு. அப்படி ஒரு சிறிய மலை மேலே உள்ள சிவன் கோயிலை பற்றி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னா நெடுங்குடி கைலாசநாதர் கோயிலுக்கு தான் போயிட்டுருக்கோம். இந்த கோயில் எங்கே இருக்குன்னா புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கிலிருந்து காரைக்குடி செல்லும் சாலையில் கீழாநிலைக்கோட்டை அப்படிங்கிற ஊர் இருக்குது. அங்கேருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் தான் கைலாசபுரம் இருக்குது. அங்கே தான் நெடுங்குடி கைலாசநாதர் கோயில் இருக்குது. இந்த ஆற்றிலிருந்து உள்ளே நுழைஞ்சதுமே ஐயனார் கோயில் ஒன்று இருக்குது. இந்த ஐயனார் கோயிலோட பெயர் கண்ணுடைய ஐயனார் கோயில். இந்த கைலாசநாதர் கோயிலுடைய காவல் தெய்வமாக இந்த ஐயனார் கோயில் இருக்குது. இதுதான் அது. கோயிலுக்கு பக்கத்தில் வந்துட்டோம். இதுதான் கோயிலோட கோபுரம். இந்த கோயிலுக்கு 2 வீலர் 4 வீலரில் வர்றவங்க, படிக்கட்டு ஏற முடியாதவங்க இந்த பாதையை பயன்படுத்தி கோயிலோட உச்சிக்கே போயிடலாம். இதுதான் கோயிலோட என்ட்ரன்ஸ். ஆரம்பிக்கலாம். இந்த கோயில் எப்படி உருவானதுன்னா, புராண காலத்தில் இந்த நெடுங்குடியில் மணல் குன்றுகள் அதிகமாக இருந்ததாகவும் இந்த மணல் குன்று மீது பெருஞ்சீவி சிரஞ்சீவி என்ற 2 சகோதரர்கள் வாழ்ந்ததாகவும் கூறப்படுது. இவர்கள் இருவருமே அரக்க சகோதரர்கள் ஆவர். இவர்கள் 2 பேருமே சிவபெருமானுடைய சிறந்த பக்தர்களும் கூட. 2 பேரும் மணல் குன்றின் மீது சிவபெருமானுக்கு சிலை வைத்து வழிபட முடிவு செய்கிறார்கள். அதற்காக தம்பி சிரஞ்சீவியிடம் அண்ணன் பெருஞ்சீவி காசியிலிருந்து சிவலிங்கத்தை கொண்டு வருமாறு கட்டளையிடுகிறான். அண்ணனின் கட்டளை ஏற்ற சிரஞ்சீவி உடனடியாக காசிக்கு விரைகிறான். சிவலிங்கத்திற்காக பல நாட்கள் காத்திருந்த அண்ணன் பெருஞ்சீவி தம்பி மீது நம்பிக்கையற்று போனதால் அவனே ஒரு சிவன் சிலையை உருவாக்குகிறான். மணல் குன்றின் மீது சிறிய ஆலயம் அமைத்து சிவபெருமானை வழிபட்டு வருகிறான். கால தாமதமாக சிவலிங்கத்துடன் வந்த தம்பி சிரஞ்சீவி அண்ணனின் செயலை கண்டித்து கோபம் கொள்கிறான். தான் கொண்டு வந்த சிவலிங்கத்தை வைத்து பூஜை செய்யுமாறு சிரஞ்சீவி கூறவே அதை அண்ணன் பெருஞ்சீவி ஏற்க மறுக்கிறான். இதனால் மனமுடைந்த சிரஞ்சீவி சிவபெருமானை வெறுத்து திருமால் பக்தனாக மாறுகிறான். திருமாலை காண தவமும் இருக்கிறான். பல நாட்கள் தவமாக இருந்த சிரஞ்சீவிக்கு திருமால் காட்சி தருகிறார். காட்சியளித்த திருமால் சகோதரர்கள் இருவரும் சண்டையிட்டுக் கொள்ளாமல் ஒற்றுமையுடன் செயல்பட்டு இக்கோயிலை எழுப்புமாறு கேட்டுக்கொள்கிறார். பல ஆண்டுகள் கோயில் புகழ்பெற்று சிறந்து விளங்கப் போவதாகவும் நீடித்து நிற்கப் போவதாகவும் கூறி திருமால் அங்கிருந்து மறைகிறார். இப்படி 2 அரக்க சகோதரர்களால் உருவாக்கப்பட்ட கோயிலாகத்தான் இந்த நெடுமுடி கைலாசநாதர் கோயில் விளங்குகிறது. இந்த கோயில் முதற் கடவுளாக கைலாசநாதரும் பிரசவனாகிய அம்மனும் காட்சியளிக்கிறார்கள். இந்த கோயிலில் மலையின் கீழே ஒரு விநாயகரும் மலையின் மேலே ஒரு விநாயகரும் இருக்கிறார்கள். அது மட்டுமல்லாது இந்த கோயிலில் அரிய வகை நாகலிங்க மரமும் இருக்கிறது. அரக்கர்களுக்கு பிறகு கிபி 11ஆம் நூற்றாண்டில் பாண்டிய மன்னனால் இக்கோயில் புதுப்பிக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது.
இந்த கோயிலில் சித்திரை பௌர்ணமி, மகா சிவராத்திரி மற்றும் கார்த்திகை தீப திருநாள் அன்று அதிக எண்ணிக்கையான மக்கள் வருவதாக சொல்லப்படுகிறது. இந்த கோயிலை சுற்றியுள்ள பகுதிகளிலிருந்து உள்ள மக்கள் பல கிலோமீட்டர் நடந்து பயணம் செய்து இக்கோயிலுக்கு வருகிறார்கள். மகா சிவராத்திரி அன்று இந்த கோயில் உள்ள கைலாசபுரமே திருவிழா பூண்டதாக இருக்கும். பைக் கார்ல வரவங்க இந்த பாதையை தான் மேலே வரணும். இதுதான் அந்த நாகலிங்க மரம். இது நாகலிங்க மரத்தோட பூ இருக்கு. ஒரு வழியாக வீடியோ முடிச்சுட்டு நானும் வீட்டுக்கு கிளம்பிட்டேன். பாய்.